ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு எடுத்த vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஜூஸ் ரெசிபி கூட உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஆனா சிம்பிளா வந்து பண்ணிடலாம். இது போக நிறைய டிப்ஸ் எல்லாமே கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் vlogல. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. காலையில் அடுப்பு எப்படின்னா கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அடுப்பு க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். வேலை செய்ய வர்றதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நைட்டே எப்போவுமே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் காலைல வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஜீரக தண்ணி தான் கொதிக்க வச்சு எல்லாருமே குடித்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து இல்லை, கீழே வந்து விற்றுட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால் போய் அது கூட வெண்டைக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா சரி இட்லி ஊற்றலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாக்கெட்டை கழுவி ஊற்றுவோம் இல்லையா, அப்போ எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றிட்டேன். அது தோசை மாவு பதத்துக்கு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதை ஓரமாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி பாசிப்பருப்பு சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க மிளகா கிள்ளி சாம்பார்னு சொல்லிட்டு அதில் வந்து மிளகாவே இல்லாமல் வரமிளகா பிச்சு போட்டு பண்ணியிருந்தேன். ஆனால் அது நல்லா தான் இருந்தது. பட் இன்னைக்கு சரி கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு வந்து காரமே. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கையில் வரமிளகாய் சேர்ப்போம்ல, அவ்வளோதான். மற்ற மசாலாலாம் இருக்காது. பட் சிம்பிளாக இருக்கும். நம்ம வயிறுக்கு வந்து ஒரு இந்த வயிறுலாம் புண்ணாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு நல்லாயிருக்கும். இந்த வெயில் டயத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது. ஒரு சைடு வந்து உலையும் வந்து மொத்தமாக அரிசியெல்லாம் களைஞ்சி வச்சு விட்டுட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு தானே, அதனால் சீக்கிரமாக வெந்துருச்சு. சோறு பாதி வெந்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துலாம் சொல்லிட்டு கடுகு, ஜீரகம், வரமிளகாய், அது கூட வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. கருவேப்பிலை இல்லை, அதனால சேர்க்கல. இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் இதில் கொத்தமல்லி தழை போட்டாலும் பயங்கர ஸ்மெல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் சேர்த்துக்கல. சரி அதுக்கப்புறம் நம்ம தோசையை வந்து ஊத்தாப்பம் மாதிரி போட்டு எடுத்துட்டோம்னா அவர் மதிய லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கு சாஃப்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதம் வடித்தது எதுக்குன்னா, சாதம் கூட இந்த சாம்பு கொடுத்துட்டு அது கூட வெண்டைக்காய் மண்டி பண்ணிடலாம் அதுக்குள்ளே நினச்சேன். டைம் ஆயிடுச்சு, மண்டி பண்ண முடியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஊத்தாப்பம் மாதிரி தோசையே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க, ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி அதையே கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோறு வெந்துருச்சு, அதையும் வடித்து விட்டுட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு தான், ப்ரௌன் ப்ரெட்டை எப்போவுமே ப்ரெட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேக்ஸிமம். அதை வந்து டோஸ்ட் பண்ணி பட்டர் வந்து தடவி கொடுத்துட்டு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஊத்தாப்பம் எல்லாமே ஊற்றி ஒரு கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதனால் அது கூட சாம்பார் வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் மட்டும் வந்து வச்சா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு சட்னி இருந்துச்சுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நேற்று நைட்டு வச்ச தக்காளி தொக்கு இருந்ததா, அதுக்கும் இதுக்கும் நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஃபியோடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். பிள்ளைங்க கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. எழுந்திரிச்சதும் அவங்களையும் ப்ரஷ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு தோசையை கொடுத்தேன். சின்ன பையன் எப்படி விளாடுறான் பாருங்க. நான் அதட்டினதுக்கப்புறம் அதில் எடுத்து வாயில் போட்டு ஆக்டிங் பண்ணுற மாதிரி பண்ணுறான். இவனுக்கு சாப்பாடு விடுறது தான் பெரிய டாஸ்காகவே இருக்குது. சிந்தி செதறி வந்து பண்ணிடுறான். அதுக்கப்புறமா சரி வெண்டைக்காய் மண்டியும் பண்ணி வச்சிட்டோம்னா சரியான வெயிலாக இருக்குது இல்லையா, அதனால் மதியத்துலலாம் கிச்சனில் நுழையிறது பெரிய ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் காலையிலே பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் மண்டி வந்து காரைக்குடி ஸ்டைல் எங்கள் சைடு இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஒரு ஸ்பெஷல். எல்லா கல்யாண விருந்துகள்லையும் இருக்கும். இது வந்து கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்து அதை வந்து வதக்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தோணுச்சு மதியம் ஜூஸ்க்கு வந்து இது வந்து தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி போட்டு அதை வந்து தனியாக ஊற வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஊறினா தானே நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினாலே கரெக்டாக இருக்கும். அதனால் அதை வந்து பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு மல்லித்தூள் வந்து இல்லை, காலி ஆயிடுச்சு. ஏற்கனவே வறுத்து மல்லி வச்சுருந்தேன். நம்ம ஊரில் விவசாயம் பண்ணது, எங்கள் நிலத்தில் விவசாயம் பண்ணது கொடுத்து விட்டுருந்தாங்களே ஊர்லேருந்து வரும்போது, அதை வந்து வறுத்து வச்சுருந்தேன். அதையும் பொடி பண்ணி அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னால் ஒரே வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காமல் மிக்சடாக எல்லா வேலையும் பார்த்தோம்னா சீக்கிரமாக முடிச்சுட்டு உட்காந்துடலாம். இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்கும். நல்ல மணமாக இருக்கும் லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி வைக்கும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கூலரில் உட்காந்துக்கிட்டே நான் வந்து வெண்டைக்காவை வந்து கட் பண்ணி எடுத்தேன். ஏன்னா ஒரு சரியான ஹீட்டாக இருக்குது. வெங்காயம் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து தக்கையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு
சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இது மூணையும் நமக்கு காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இதை எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டியில் வெண்டைக்காய் மட்டும்தான் போடணும் இல்லை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காயின்னு சொல்லுவோம்ல, சீனி வரங்காயின்னு, அது கூட சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்ப்பாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கலப்பு காயை போட்டு இந்த புளிலாம் ஊற்றி வைக்கும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லா வகையான ஒரு எப்படின்னா ஒரு நம்ம கட்டு சோறு கட்டிட்டு போவோம்ல, லெமன் சாதம், புளி சாதம், இதுக்கெல்லாம் கூட நாங்கள் அந்த சைடு எங்கள் ஊர் சைடுலாம் இந்த மாதிரி தான் கொண்டுட்டு போவோம். சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், கஞ்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புளியை கரைச்சி ஊற்றிட்டு வேணாலும் உப்பு போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சாலே போதும், அவ்வளோதான். வெண்டைக்காய் வெந்துருச்சுனாவே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை சமைச்சு வச்சுட்டு மாடிக்கு வந்து கிளம்பிட்டேன், சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால இந்த டிஷர்ட் யதார்த்தமாக போட்டேன், அது அப்படியே செட் ஆகிடுச்சு. காலையில் நல்லா தலையை குளித்து ஃப்ரெஷ் பண்ணியாச்சு. எப்படின்னா நம்ம சமைச்சு முடிச்சோடனே நான் வந்து குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே சொம்பில் வந்து தண்ணி வைப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு தான் வந்து ஊற்றணும். நம்ம சாமிக்கு முன்னாடி வைப்போம், அதை வந்து செடிக்கு நல்லா அந்த வெத்தலை செடி இருக்குது, துளசி இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே நான் வந்து ஊற்றி விட்டுருவேன். அந்த சைடு வந்து ஒரு பிள்ளையார் கூட வச்சுருக்கோம் வெளியில், அதையும் வந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுருவேன். ஏன்னா சாமி கிட்ட வச்ச தண்ணியை வேற எங்கிட்டும் ஊற்றிடக்கூடாது, இப்படி தான் வந்து பண்ணணும்னு சொல்லி அம்மாச்சி சொல்லுவாங்க. அதனால நாங்கள் ரெகுலராக இதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் தண்ணி வந்து ஃபில் பண்ணி சாமிக்கு முன்னாடி வச்சுருவோம். இது வந்து வெள்ளி செவ்வாய்க்கு எப்போவுமே நாங்கள் இது வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடம், சாம்பிராணி, அது என்னது ஊதுபத்தி, இதெல்லாம் காமிச்சு ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டேன். எப்போவுமே சொல்கிறது தான், வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிட்டாலே ஒரு பாசிட்டிவ் வைப் தான். அது வந்து எப்படி சொல்கிறதே தெரியாது, கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக வந்திருக்கும். ஏதோ ஒரு பாரத்தை நம்ம சாமிக்கிட்டேயோ இல்லை ஒரு தட்டை இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக சாமி கும்பிட்டாச்சா. சரி, வந்து சரியான வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் 8-9 மணிக்கு பயங்கரமாக ஆகிடுதுங்க. அதனால் சரி நம்ம போயிட்டு ஒரு ஜூஸ் வந்து பண்ணி கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கும் அம்மாச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். தர்பூசணியை வந்து கட் பண்ணால் இப்படி இருக்குங்க. இதோட இது ஒரு இது பார்த்துருந்தேன், மாதுளம்பழம் வெள்ளையாக இருக்கிறத வச்சு ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க. மாதுளம்பழம் சாப்பிட்டா ரத்தம் ஊறும்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த மாதுளம்பழத்துக்கே வந்து வெள்ளையாக இருக்கிறால அதை பார்த்துட்டு இந்த மாதுளம்பழத்துக்கு நானே ரத்தம் கொடுக்கணும் போல இருக்குது, அப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி தர்பூசணி. என்ன பண்ணுறது, அப்புறம் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலான்னா கட் பண்ணிவிட்டு, இனிப்பும் உள்ள சப்புன்னு இருந்தது, அதை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட வந்து பால், நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்து குடிக்க வச்சுருந்தேன்னா அந்த பாலையும் சேர்த்துக்கிட்டு தர்பூசணியோடு அடித்தேன். அதுக்கப்புறம் அது கூட இந்த ரோஸ்வா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றி நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி பாலோட பிள்ளைங்களுக்கு வந்து பழங்களை வந்து அடித்து கொடுங்க. ரொம்ப வெயிலாக இருக்குது, நிறைய அந்த மாதிரி ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து பண்ணி கொடுங்க. கூலிங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நார்மலான டெம்பரேச்சரில் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப வெப்பமாக இருக்குது இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் வெளில விடாதீங்கன்னு இருக்காங்க. ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டாங்க இல்லையா, ரொம்ப 45 டிகிரிக்கு மேலே போயிட்டு இருக்குது. ஸோ குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம ஊரில் எவ்வளோ டிகிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் அம்மாச்சிக்கு ஜூஸை வந்து ஊற்றி பேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அம்மாச்சிக்கு வந்து கஞ்சி மாதிரி குடித்தா தானே பிடிக்கும் வெயில் காலத்தில், அதனால் கஞ்சி மாதிரி பண்ணிவிட்டு அது கூட வந்து வெண்டைக்காய் மண்டி அதை வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் ஜூஸோடு கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஜூஸை குடிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஒரே தான் போகிறதோட கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பையன் வந்து உட்காந்தேன் இப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. அவன் வந்து ஒரு 2 கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே மதர்ஸ் டே முடிஞ்சிருச்சு, இவர் ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கொடுக்குறாரு. பிள்ளைங்களுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி பாருங்க. அவனோட கார் ஒரு 2-3 காரை வந்து 2 பாக்ஸ்லேயும் ஷேர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து என்கிட்ட கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறான். அவனோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குதுன்னு பாருங்கள். பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறதை எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ நல்லதை மட்டுமே நம்ம வந்து விதைப்போம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், இதெல்லாமே சொல்லி கொடுக்கணும். நம்ம இப்போயே அவங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறது தான் எப்போவுமே அது வந்து மாறாமல் இருக்கும். என் பையன் அதை கொடுத்ததுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவனோட மனசில் இப்போவே தோணுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹார்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தேன்னா அவனும் வந்து அவன் கையோடு எனக்கும் வச்சு ஹார்ட் கொடுத்துட்டு அழகாக பண்ணிகிட்டு இருந்தேன்.
மட்டும்தான். இதுதாங்க சந்தோஷம், வேற என்ன இருக்கு. அதுக்கப்புறம் சரி அவங்களுக்கு ஜூஸ் பண்ணி கொடுத்தோமே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் மில்க்லாம் ஆட் பண்ண மாட்டேன் இல்லையா, நமக்கு வந்து சியா சீட்ஸ் அப்போதே ஊற வச்சோம் இல்லையா, அதை வச்சு தான் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து பண்ண போகிறேன். லெமன் எதுக்கு எடுத்திருக்கேன்னா இதுதான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே. ஒரு பவுலோ ஒரு கப்போ எடுத்துக்கோங்க. அதில் வந்து லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். அந்த சீட்ஸ் இல்லாமல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து அப்படியே குடிச்சிடுவேன், சீட்ஸை தனியாக எடுத்து துப்பிடுவேன். அதனால் நான் வந்து இப்படி புழிஞ்சிருக்கிறேன். அவ்வளோதான். இது கூட வந்து அதோட பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து சேர்த்துக்கணும். அதை கொஞ்சம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கிட்டு, நம்ம சியா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு இதை வந்து குடிக்கும்போது நமக்கு வந்து அந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க்கு. அதுக்கப்புறம் நம்மளோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளோட மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப சிம்பிள் தான். இந்த சியா சீட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அது கூட இந்த லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறோம். கருப்பு உப்பு, அதாவது அந்த பிளாக் சால்ட்டுன்னு சொல்கிறது, அதை வந்து லைட்டாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். அவ்வளோதான். செம்மையாக இருக்கும். அந்த விதையை கடிச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சூப்பராக இருந்து. மறக்காமல் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தம்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடை க்ளீன் பண்ணி விட்றேன், நான் கூட்டி விட்றேன். ஏன்னா சின்ன பையன் வந்து ஏதாவது இழுத்து போட்டு ஏதாவது தூஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கீழே அழகாக வந்து பெட்ஷீட்லாம் வந்து விரிச்சு விட்டான். நான் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து கூலருக்கு முன்னாடி உட்காந்தேங்க. ஏன்னா நம்ம கிச்சனுக்கும் அதுக்கும் இதுக்கும் திருறோமா, வெளியில் கதவுக்கு வெளியில் போய் வந்தாலே கண்ணம்லாம் எரியுது. இந்த அளவுக்கு வந்து இங்கே சூடு இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கூலரில் உட்காந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருந்தது இந்த சாம்பாருக்கு. ஏன்னா அந்த சாம்பார் லைட்டாக இருக்கும், அது கூட இந்த புளிப்பு சுவையோட இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இவனுக்கு சாப்பாடு இருக்கேன், அவன் பேர்ல பாருங்க, ஒரு மடை கடிப்பான். அதுக்கப்புறம் துப்பி விளாண்டு அப்படியே வீடு நாரடிச்சிருவான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் பாத்திரத்தை எல்லாமே கையோட கழுவி வச்சிருவேன். எப்பவுமே சாப்பிட்டதும் உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க தூக்கம் வரும். நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலையை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடும் டைஜஸ்ட் ஆகிடும், தூக்கத்துலேருந்தும் நம்ம வந்து டைவர்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரத்தை எல்லாமே கழுவிட்டு கிச்சனை கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே வந்து போச்சு. இன்னும் கண்டினியூ பண்ணால் போயிட்டே தான் இருக்கும். ஒரு ஹியூமன்ஸ் லைஃப்பில் வந்து விளாக்ன்றது பெருசாக போயிட்டே இருக்கும். நம்ம பண்ணுறதை காட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.